இந்த வீடியோவை வழங்குவோர் வசந்தன் கோ, India's #1 dealer. Like the video, share the video and subscribe their channel. அவங்களுக்கும் பாவம். அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு சின்ன விஷயமா கொஞ்சம் நேற்று நாங்கள் பேசும்போது தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் பேசும்போது நாங்கள் வந்து முதல்வரை சந்திக்கலாம்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, தனித்தனியாக இருந்தால் இப்போ கேட்குறீங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க தானே சொல்லும்போது அது மறுபடியும் எல்லோரும் உட்காந்து பேசி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், தென்னிந்திய நடிகர் சங்கம் அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணியாக கலந்து அதை வந்து தமிழக முதல்வரை நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனைகளை முதல்ல எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதா எங்களோட நோக்கம். இதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துறையே வந்து ஒரு ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிகழணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் நலவாரியம் இருப்பது போல் தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்கணும். அது மூலமாக வரும்போது எல்லாமே சரியாயிடும். இப்போ நான் மற்ற துறையெல்லாம் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒழுங்காக வரி கட்டுங்கன்னு கேட்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களை ஒழுங்காக்கி வரி வாங்குங்கன்னு சொல்கிறோம். வரி கட்ட நாங்கள் தயாராக இருக்கும்போது அரசாங்கம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து எங்களுக்கு ஒரு வரியை ஒழுங்காக வாங்குங்க. ஏன்னா இந்த துறையில் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதால என்ன கலெக்ஷன் வருது, என்ன செலவு நடக்குதுங்கிறது வந்து யாரும் சரியாக இல்லாதால நாங்கள் எங்களை வந்து சீர்படுத்திக்க விரும்புகிறோம். தயாரிப்பாளர்களும் இனிமேல் எல்லாமே வந்து செக்கில் தான் பேமெண்ட் பண்ணணும், எல்லாமே வந்து கேஷ் பேமெண்ட்னா எல்லாமே செக்கில் தான் பண்ணணும். அதுபோல் வந்து திரையரங்க உரிமையாளர்களும் அவங்க டிக்கெட் புக் பண்ணும்போது கேஷ் வாங்கினாங்கன்னா இல்லை கம்ப்யூட்டர்ஸ் பில் பண்ணாங்கன்னா அது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு சர்வரில் இது பண்ணால் அங்கே டிக்கெட் புக் பண்ணும்போதே இப்போ எங்கேயோ அவன் ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் கம்பெனி தமிழ்நாட்டில் எத்தனை டிக்கெட் விற்கிறாங்கிறத கண்டுபிடிக்கும் போது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ டிக்கெட் விற்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். அப்போ அவங்க இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும்போது இப்போ அங்கே இருக்கிற அவங்களாம் எப்படி வந்து ஷேரில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிற ஹீரோஸோ இல்லை வந்து டெக்னீஷியனோ ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சம்பளமாக வாங்கிக்கிட்டு மீதியை வந்து அவங்க ஷேராக வாங்கிக்கிறாங்க. இங்கே ஏன் அதை வாங்க முடியலன்னா எவ்வளோ ஷேர் வருதுங்கிறது தயாரிப்பாளருக்கே தெரியாத போது அவர் எப்படி எங்களுக்கு ஷேர் கொடுப்பார்? அவருக்கு வர ஷேர் வந்து ஒழுங்காக தெரிஞ்சால் தான் எங்களுக்கு ஷேர் கொடுக்க முடியும். அப்போ அதுபோல் வந்து ஒரு சிஸ்டம் வந்துட்டால் எல்லாருக்கும் பெரிய பேர்டன் இருக்காது. டெக்னீஷியன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்து ஷேரிங் சிஸ்டத்தில் மாறிட்டாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஈஸியாக வந்து ஒரு தொழில்துறை மாதிரி மாறக்கூடிய வசதி இருக்குது. மிக பிரம்மாண்டமான தொழில் மாறக்கூடிய வசதி இருக்குது. இன்னொன்று டிக்கெட்டு வந்து என்னென்னா இப்போது அவங்களே சொல்கிறோங்கிற மாதிரி இல்லை. இப்போது 1000 பேர் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி 200 பேர் தான் படம் பார்க்குறாங்கன்னா அந்த 200 பேர்கிட்ட வந்து 1000 பேரோட கலெக்ஷனை எடுக்க ட்ரை பண்ணுறதால தான் அந்த 200 பேர் கூட வராமல் போயிடுறாங்க. இப்போ முன்னாடி வந்து திரைப்படத்துறையில் வந்து திரையரங்களில் உயர்ந்த குடியினர், மத்திய குடியினர் வந்து ஏழை மக்கள் பார்க்கறது ஒரு வசதி இருந்தது. 3 வகையான கட்டணம் இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருந்தது. இப்போ என்னென்னா எல்லாருமே 120 ரூபா 150 ரூபா வாங்கும்போது அப்போ 150 ரூபா பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்க முடியுமா? அப்போ சென்னையிலாம் ஏழைகளே இல்லையா? அந்த ஏழைங்க எப்படி படம் பார்க்குறது? அவங்களுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த ஏழைகள்லாம் படம் பார்க்குறதுக்கு ஒரு ஏபிசிங்கிற மாதிரி கட்டணத்தில் வந்து அரசாங்கம் ஏற்கனவே நியமிச்சிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இவங்க ஒரே அடியாக வந்து எல்லாருக்கும் 120 ரூபா ஃபஸ்ட் ரோவில் உட்காரணும், 150 ரூபா கொடுத்து படம் பார்க்கணும். அது நகர்ப்புறவங்களை இருக்கவங்க வந்து நீங்கள் லெட்ரினில் உட்காந்து கூட படம் பார்த்துங்க 150 ரூபா கொடுத்துங்கிற மாதிரி சொல்லும்போது என்னதுன்னா படம் பார்க்க வர்றவங்க அந்த சௌகரியம்லாம் இல்லாமல் இருக்கவங்க வராமல் போயிடுறாங்க. இல்லை 150 ரூபா கொடுக்க முடியாமல் போகிறவங்க வராமல் போயிடுறாங்க. அப்போ வந்து கள்ளச்சந்தை, டிவிடியில் திருட்டு பேர்த்தவங்க படம் பார்க்குறது இதெல்லாம் பெருகுது. எங்களுக்கு இழப்பும் ஏற்படுது. ஆடியன்ஸும் வந்து இப்போ 100%லேருந்து 10%, 15% ஆகிட்டாங்க. அரசாங்கத்துக்கும் நஷ்டம் வருது. அதனால் இதை ஒரு ஒழுங்கு பண்ணால் ஒரு வாரியம் அமைச்சு ஒரு கார்ப்பரேட் அமைச்சு இதை ஒழுங்கு பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி மிக பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியாக மாறும். அது வந்து இப்போ நாங்களே பண்ணிக்க முடியாது. இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருந்தால் அவங்களே உட்காந்து பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதால அரசாங்கம் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். அதுதான் எங்களோட கோரிக்கை. அதுக்கு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணியை அந்த புதன்கிழமை நடத்தி அதனோட முடிவில் எங்களோட பிரதிநிதிகள் வந்து சென்று தமிழக முதல்வரையும் செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் சந்தித்து எங்களுக்கு கோரிக்கை அளிக்க இருக்கும். இதுதான் வந்து எங்களுடைய திட்டம். கொடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ அதுக்கு தான் வந்து அவர் விஷால் சொல்லும்போது புதன்கிழமையாக இருக்கலாம்னு சொன்னார். நாங்கள் அந்த புதன்கிழமை பெர்மிஷன் கொடுத்தா புதன்கிழமை போய் இது பண்ணுவோம், இல்லை வியாழக்கிழமை வியாழக்கிழமை போவோம். எல்லாரும் வர, நாங்கள் எல்லாரும் அழைக்கிறோம். இதனால் இது எல்லாம் இப்போ அவங்க படத்துலேருந்து எல்லா படமும் நின்று இருக்கு.
அவங்க இப்போ நீங்கள் சொன்ன ரஜினி சார் படத்துலேருந்து இப்போ வந்து யோகர் சார் விஷால் படத்துலேருந்து கார்த்திக் படத்துலேருந்து எல்லா படம் தான் அதில் பாதிச்சு நின்று இருக்கு. இது எல்லாரும் கலந்துக்கணும் தான் நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கலந்துக்குவாங்க நம்புகிறோம். முதல்ல ஒரு கோரிக்கையில ஆரம்பிச்சு நாளாக ஒவ்வொரு கோரிக்கையா நீங்க ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க. ஆன்லைன் கட்டணம் சொல்றாங்க, திருப்பி நீங்க எல்லா கோரிக்கையும் முதல்ல இருந்து கேட்கப்பட்ட கோரிக்கை தான். ஆன்லைன்ல அந்த யூஎஃப்ஓ மட்டும் தான் நீங்க வந்து அது நீங்க நினைச்சது. நாங்க முதல்ல பேசும்போது ஏங்க கேன்டீன் விஷயம்லாம் பேசுறீங்கன்னு கூட கேட்கற மாதிரி இருந்தது. கார் பார்க்கிங் இருந்து விலையை வந்து ஒழுங்கு பண்ணணுங்கிறதுல இருந்து விபிஎஃப் எல்லாமே வந்து, ஆனா விளம்பரத்துல இருந்து நாங்க பேசணும். அன்னைக்கு சண்டை வெடிச்சது வந்து விபிஎஃப்ல வெடிச்சது. அப்போ இப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் ஒழுங்குப்போ இப்படி ஆரம்பிச்சது தான். ஒரு நோயின்னு போகும்போது சொல்கிறார், இல்லை சார் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்கிறாரு. செக்அப் அந்த நோயெலாம் இருக்குன்னு தெரியும் போது எல்லாத்துக்குமே ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி எப்படியும் வந்து இப்போ வந்து ஸ்டட் டவுன் ஆகிருக்கு. இதில் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிறதா கூட நாங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, தயாரிப்பாளர் வந்து இயக்குநர்கள் சங்கத்தை கூப்பிட்டு, இயக்குநர்கள் கூப்பிட்டு, படம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற எல்லா இயக்குநர்களும் சந்தித்து பேசி, அதுபோல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பேசி, உண்மையாக அன்றைக்கி சினிமாட்டோகிராஃபர்ஸ் பேசும்போது தயாரிப்பாளருக்கு இது வரைக்கும் தெரியாத பல உண்மை அன்றைக்கி தெரிஞ்சுது. 100 நாள் 200 நாள் படம் பண்ணால் தான் பெரிய படம் பண்ண இருக்கிற நிலையில் பேட்மேன் படம் வந்து கேமராமேன் ஸ்ரீராம் சார் சொன்னார் 45 நாள் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அப்போது ஒரு சரியான திட்டமிடுதல் இந்தி படம் மாதிரி இருந்தால் நம்ம வந்து 50 நாட்களுக்குள்ளே மிக பிரம்மாண்டமான படத்தை கூட எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தயாரிப்பாளருக்கு வந்தது. அப்போ திட்டமிடுதல் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அப்போது அந்த சங்கத்தை கூப்பிட்டோம். அப்புறம் நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும். இப்போ நிச்சயமாக அடுத்த வந்து ப்ரொடக்ஷன் உள்ளே போகும்போது 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரு எப்போ யார் யார் படம் ஷூட்டிங் நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஒரு இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றா தீர்க்கிறது தானே நியாயமா இருக்கும். ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனையுமே நீங்கள் தீர்த்து கொடுங்க. சாதாரண நேரமாக இருந்தால் ஒரே பிரச்சனை தீர்த்துருக்கலாம். இப்போ வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து ஷட் டவுன் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம்னு நினைக்க தப்பு இல்லையே. அது ஏன் அது ஒன்று தான் பண்ணணும், ஏதாவது சட்டம் இருக்கான்னா? இப்போ நாங்கள் 5 கோரிக்கை வச்சுருக்கோம் சார். ஒன்று வந்து கட்டணத்தை சரிசமமாக எல்லாரும் பார்க்குற மாதிரியான கட்டணமாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். எல்லாருக்கும் 150 ரூபான்னு இருக்கக்கூடாது, ஏபிசின்னு இருக்கணும். ஏழை மக்களும் படம் பார்க்குற மாதிரியான கட்டண விகிதம் இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த ஆன்லைன் புக்கிங்கிற பேரில் ஏற்கனவே படம் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 30 ரூபா பண்ணி அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டி 40 ரூபா பண்ணும்போது ஏறக்குறைய 200 ரூபா ஆகிடுது. இந்த ஆன்லைன் டிக்கெட்டுங்க என்ன சர்வீஸ் தான் கொடுக்கணும். மற்ற பொருள்லாம் வந்து ஒரு பொருளை கடையில் வாங்கினா 100 ரூபான்னா ஆன்லைனில் வாங்கினா 90 ரூபா ஆகுது. ஆனால் டிக்கெட்டு மட்டும் இங்கே மட்டும் 100 ரூபா டிக்கெட்டு 150 ரூபா ஆகுது. இது ஒரு அநியாயமான இதுவாக இருக்குது. சர்வீஸ் வந்து சர்வீஸாக கொடுக்கணும், அது ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாதுங்கிறது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, இந்த துறையை ஒரு ஒழுங்கு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறேன். மீதி 2 விபிஎஃப் ஸ்டார். இப்போது தேட்டருங்கிறதுனா சார் சொன்ன மாதிரி தான். தேட்டருங்கிறது வந்து கல்யாண மண்டபம் எது, தேட்டர் எதுன்னு எப்படி கல்யாணம் பண்ணால் கல்யாண மண்டபம், ப்ரொஜெக்டர் இருந்தால் அது தேட்டரு. அப்போ தேட்டரில் ப்ரொஜெக்டர் இருக்கணுங்கிறது. இப்போ வந்து இதில் இடைப்பட்ட ஒரு நிறுவனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு ஒன்லி வந்து இந்த ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது 120 கோடி ரூபாய் வந்து ஒரு தனியார் நிறுவனம் அதை எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 120 கோடி ரூபாய் ஆன்லைனில் டிக்கெட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம கலெக்ஷன் வருது. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக லாபம் மட்டுமே வரக்கூடிய ஒரு தொழில். இதை வந்து தனியாருக்கு இல்லாமல் இந்த துறை சார்ந்தவங்களே அதை வந்து எடுத்து அது பண்ணும்போது வருமானம் அதிகரிக்கும். படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ் மேலே வைக்கிற சுமை குறையும். அப்போ 10 பேர் படம் பார்க்குறோம், 20 பேர் பார்ப்போம், 30 பேர் பார்ப்பாங்க. அப்போ வருமானம் அதிகரிக்கும். இந்த தொழில் வந்து ஒரு தொழில் நடக்கும். அதனால் இந்த ஆன்லைன் டிக்கெட்டிங்களை சரி பண்ணணும். பிஹைண்ட் வுட் கோல்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல் பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி த அவார்ட் செரமனிஸ் நடக்கும்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய கேட் பாஸ் அண்ட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு கெட் இன் டு சினிமா feature films. So உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், உங்களோட ஐடியாஸ், bring it on screen and submit it to Behind Woods and you will have a better chance of recognition here. யூடியூப் ஆப்பில் பிஹைண்ட் வுட்ஸ் டிவி சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் வசந்த் & கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்.